ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ ஜோதிஸ்வரூபன் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ ஜோதிஸ்வரூபனே போற்றி போற்றி. உலகம் என்பது ஓர் இயங்கும் பிரதேசமாகும். இப்பூமியில் இயங்கா தன்மையினை ஏற்றுள்ள பிரதேசங்களும் உண்டு. ஓர் ஜோதி என்பது எவ்விதம் வெளிச்சத்தினையும் வெப்பத்தினையும் ஒரு சேர அருள்கின்றதோ அவ்விதமே இப்பூமியின் சில பிரதேசங்கள் இயக்கத்தினையும் மற்ற சில பிரதேசங்கள் இயங்கா தன்மையினையும் ஏற்கின்றன. எனினும் இயக்கத்திற்கான ஆற்றல்களை இயங்கா தன்மை ஒன்றே பொழிகின்றது. பனி படர்ந்த பகுதிகளில் இயக்கம் இல்லை. எனினும் உருகும் பனியே நீரோட்டம் மிக்க வாழ்விற்கு வழிவகுக்கின்றது. ஸ்ரீ ஜோதிஸ்வரூபன் எனும் நாமம் ஏற்ற சிவத்துளியினை அனைவரும் போற்றி துதிக்கின்றனர். ஜோதி என்பது அக்னியினை சார்ந்தது. எனினும் ஒளியினை உள்ளேற்ற அக்னியாகும். ஜோதிர்லிங்கம் என்பது ஈசனின் கருவறையிலிருந்து உதித்த உன்னத ஆற்றல்களாகும். இவற்றின் தாத்பரியங்கள் என்பது இயங்கா தன்மையிலிருந்து இயங்கு தன்மைக்கு மாற்றம் அடைவது ஒன்றே. இப்பூமியில் உள்ள நீர்நிலைகள், சமுத்திரங்கள், அருவிகள், ஆறு குளங்கள் ஆகிய அனைத்திற்கும் நீர் எனும் திரவ ஆற்றலை வழங்குவது பனிக்கட்டிகளாக உள்ள இயங்கா தன்மையே என்றே உணர வேண்டும். அவ்வகையில் மலை பிரதேசங்கள் யாவும் நில ரூபத்தினில் இயங்காது நிலைத்தாலும் காற்றின் ரூபத்தினில் இயங்கிடும். ஓர் ஜோதி எனும் தீபச் சுடர் எரிவதற்கு காற்றும் தேவை, திரவ எரிபொருளும் தேவை. வெப்பம் என்பது வெளியேறினாலும் வெளிச்சம் எனும் ஒளியே ஆதாரமாகின்றது. ஜோதியினை பொருத்துபவர்கள் காரணம் அறிந்து செயல்புரிய வேண்டும். வெளிச்சம் வேண்டி தீபத்தை பொருத்துபவர்களும் உண்டு, வெப்பத்திற்காக அக்னி வளர்ப்பவர்களும் உண்டு, இறைவனை தேடி ஜோதியினை பொருத்துபவர்களும் உண்டு. ஜோதிஸ்வரூபன் எனும் நாமம் ஏற்றிட்ட சிவத்துளியானது வெளிச்சமாகிய ஒளியினையும் வெப்பமாகிய இயங்கு சக்தியினையும் அருள்வதற்காக உருக்கொண்ட சிவ ஆற்றல்கள் அன்று, மாறாக இறைவனை உணர்வதற்கும் அறிவதற்கும் உருவான உள் ஒளியாகும். ஜோதிர் லிங்கங்கள் ஒவ்வொன்றும் அனைவரது உள் ஒளியினை பெருக்கும் ஆற்றல் படைத்தது. ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் எனும் ஜோதிர்லிங்கமும் மானுட ஆன்மாக்களுக்கு அக ஒளியினை பெருக்குவதற்காக உருக்கொண்ட ஆற்றலே என்று உணர வேண்டும். ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்போரது ஆன்மாவிலும் ஓர் ஜோதிஸ்வரூப ஆன்மத்துகள் உண்டு. அதன் பணி என்பது உள்ளொளியினை பெருக்குவது ஒன்றே. அதன் தன்மை என்பது ஒளி மற்றும் ஓசையினை பெருக்குவது அன்று, மாறாக காரணமற்ற அன்பினை பெருக்குவது மற்றும் இறைவனை நோக்கிய
ஓர் ஈர்ப்பினை உருவாக்குவது என்பதாகும். ஓர் தாயானவர் தான் ஈன்ற பிள்ளைகள் அனைவருக்கும் நாமம் சூட்டி அழைத்து மகிழ்ந்திடுவார். அதனை போன்றே உயிர் அணு எனும் வெப்ப சக்தியானது பீனியல் சுரபி எனும் உயிர் கூடாக நிலைத்து தான் ஏற்று சிறைப்படுத்தும் ஒவ்வொரு ஆன்மத் துகள்களுக்கும் அதன் பணியினை சார்ந்த நாமத்தினை அருள்கின்றது. மேலும் சிறைப்படாத நிலையிலும் ஆற்றல்களை பொழிகின்ற ஆன்மக் கருக்களுக்கும் அதன் தன்மையினை கொண்டு நாமத்தினை அருள்கின்றது. ஏனெனில் அறிவு அணுக்களுக்கு ஆற்றல்களை பொழிந்திட முனைகையில் அதற்கு உரித்தான நாமம் மற்றும் ரூபம் எனப்படும் ஒளி ஒலி அவசியமாகின்றது. ஓர் ரூபம் அதனை தெய்வங்கள் ஏற்பதற்கான முதல் காரணம் என்பது அறிவு அணுக்களை சாந்தமுறச் செய்வதற்கே. அறிவினை கடந்து உணர்விற்குள் பிரவேசிக்கும் தருணம் ரூபங்கள் மறைந்து ஒளி காட்சியே கிட்டும். அதனையும் கடக்கையில் ரூபம் ஒளி போன்ற நிலைகளும் உருமாறி நிர்மலமான ஏகாந்தமான நிச்சலனமான நிலையும் சித்திக்கும். ஸ்ரீ சக்கர தியானங்களை ஆழ்ந்து பொருள் உணர்ந்து அகத்திய மகான் வழிவகுத்த வண்ணம் தீவிர கவனத்துடன் 108 தினங்களும் பூஜிப்பவர்கள் பற்பல ஞான வாயில்கள் திறவு கொள்ள காண்பர். இறை குறித்த உணர்வுகளே முற்றிலுமாக மாற்றம் அடையும். ஜோதிஸ்வரூபன் எனும் துகளானது உங்களது சிரசினில் சிறைப்படாது நிலைத்திருக்கும். எனினும் உயிர்கூட்டின் பிந்துவில் துவங்கி ஒளிப்பாலத்தின் உச்சம் வரை ஒளியினை அருளி அகப்பயணத்திற்கு துணை புரியும். அகப்பயணம் என்பது யாது? மனம் எனும் சுவாச காற்றான பிராண சக்தியானது உயிர் எனும் தீபச் சுடரான அக்னியை வளர்த்து சிரசின் உச்சத்தினை தீண்டி நிலைப்பதே அகப்பயணமாகும். ஏதுமற்ற வெற்றிடத்தினில் மனம் ஒடுங்க வேண்டும். அகம் என்பது அணுக்களின் மையத்தினில் உள்ள வெற்றிடத்தினையும் குறிக்கும். மேலும் அகம் என்பது மனதினையும் குறிக்கும். அகப்பயணம் என்பது அகமாகிய மனதின் பயணமாகும். ஜோதியை நோக்கி மனமானது பயணித்து ஜோதியோடு மனம் ஒன்று கலப்பதே பூரண முக்தியும் ஆகும். ஸ்ரீ ஜோதிஸ்வரூபனாகிய யாம் மனதினை ஈர்ப்பதற்கு உரித்தான ஒளி சக்தியினை வழங்கிடுவோம். மனம் எனும் காற்றின் நுண்ணிய மூலக்கூறுகள் எத்தருணத்தில் ஒளியினை நாடியே பயணிக்கின்றதோ அத்தருணத்தில் மானுட வாழ்வு தெய்வ வாழ்வாக உருமாறுகின்றது. ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்றுள்ள அன்பு மானுட ஆன்மாக்கள் சிரசினில் யாம் உருகி கரைந்திடவே முற்படுகின்றோம். உள் ஒளி பெருகிட யாம் ஆற்றல்களை பொழிகின்றோம். ஜோதிஸ்வரூபன் எனும் ஆன்மத்துகள் அக ஒளியினை அருளக்கூடியது. இத்தருணத்தில் யாம் உருகினாலும் குருதியில் கலப்புற இயலாது. மாறாக உருவாகும் புதிய உயிர்கூட்டின் உள் அமர்ந்து
அணையா ஜோதியாக ஒளி வீசிடுவோம். இரவினில் ஒளி தரும் மின்மினி பூச்சிகளை போன்று உங்களுடைய உயிர்க்கூட்டின் இருளினை போக்கி ஒளி தரும் ஆற்றலாய் விளங்கிடுவோம். ஆன்மத் துகள்களின் ஒளி ரூபத்தினை காண்பதற்கு உதவுகின்ற ஒளியாய் மலர்ந்திருப்போம். ஏனெனில் எமது தன்மை என்பது குளிர்ந்த ஒளியினை அருள்வதாகும். ஓர் பாதரசத் துகள் என்பது எத்தருணத்திலும் ஒளியினையே உமிழ்ந்திருக்கும். எனினும் ஜோதீஸ்வரூபன் எனும் நாமம் ஏற்றிட்ட பாதரசத் துகள் என்பது அக்னியும் வெப்பமும் அற்ற ஒளியினை அருள்கின்ற உன்னத ஆற்றல் பெற்றதாகும். அக்னீஸ்வரன் எனும் பாதரசத் துகளானது அக்னியோடு கூடிய ஒளியினை கொண்டிருப்பது போன்று ஜோதீஸ்வர துகளாகிய யாம் அக்னி அற்ற ஒளியினையே வெளிப்படுத்துவோம். எமது தன்மை என்பது குளிர்ந்த ஒளியாகவே அமைந்திருக்கும். உங்களது சிரசினில் மையத்தினில் அமர்ந்துள்ள உயிர்கூடானது கரைந்து புதிய உயிர்கூடானது உருவானவுடன் யாம் நிரந்தரமாய் அமர்ந்து ஒளி வீசிடுவோம். எனில் இருளினிலும் உங்களது உள்மூளை ஒளிர்வதனை உணர்ந்திடலாம். மேலும் எத்தருணத்திலும் உங்களை சூழ்பவர்களுக்கு ஒளி தரவும் இயலும். எவ்விதம் எனில் எண்ணம் சொல் செயல்களின் மூலமே. ஜோதீஸ்வரூபன் எனும் துகள் உருகத் துவங்கினால் முதன்மையாக எண்ணங்கள் எனும் சிந்தனைகள் ஒளிமயமாய் உருமாறிடும். ஏனெனில் இதனுள் புதையுண்ட அமிலம் என்பது நறுமணம் கமழக்கூடியது. இதன் மூலம் உருவாகும் சிந்தனைகள் என்பது ஆழ்ந்த அமைதியினை அருளக்கூடியது. எமது ஒளித்தன்மை என்பது தேவையற்ற அமில சுரப்புகளை வீழ்த்திடும். உன்னத அமிலம் உயிர்கூட்டிலிருந்து வெளிப்படும். ஜோதீஸ்வரூப துகள் என்பது சிரசின் மையத்தினில் நிலைத்து ஒளியினை உமிழ்வதனை உணருங்கள். அனைவரும் உங்களது சிந்தனையை உட்செலுத்தி சிரசின் மையத்தினில் ஓர் ஜோதியானது ஒளி வீசுவதனை உணர வேண்டும். முழு கவனத்தையும் உட்செலுத்தி கண்ணுறுகையில் அவ்வொளியானது ஓர் உன்னத செயலாற்றுவதனையும் உணர்ந்திடலாம். எண்ணற்ற கர்ம பதிவுகளை ஒளி கொண்டு நீக்கிடும். புரதம் எனும் ஆற்றலில் உள்ள பசை தன்மையினை எளிதினில் நீக்கிடும். ஒளி கொண்டு ஓர் பசை தன்மையினை நீக்க இயலும் எனில் அவ்வொளியினை உமிழ்வதே ஜோதீஸ்வரூப துகளின் தன்மை என்றே உணருங்கள். உங்களது சிரசினில் பிரதிஷ்டை கொள்ளும் ஜோதீஸ்வரூப துகள் உருகினால் ஓர் உன்னத நறுமணம் உங்களை சூழ்வதனை முதன்மையாய் உணரலாம். மேலும் சொற்களிலும் நற்தன்மைகள் பிரதிஷ்டை கண்டிடும். சொற்கள் பதமுறும் ஒளி நிறைந்த செயல்பாடுகளும் வெளிப்படும். பிறரது வாழ்வினில் ஒளி வீசும் நற்செயல்களை இயற்ற இயலும். எமது இருப்பு நிலை உருகி உருகி உட்கலக்கும் தருணத்தில் உயிர்கூடு என்பது ஒளி கூடாக உருக்கொண்டிடும். எமது பணி மாற்றம் அடையும். உருகி வெளிப்படுத்தும் எமது அமில ஒளித்தன்மை சிரசினை கடந்தும் வெளிப்படும். உருவாகும் உன்னத மாற்றங்களை உணர்ந்து ஏற்று அனைவருக்கும் ஒளியினை அருளி வாழக் கடவது.
ஸ்ரீ ஜோதீஸ்வரரின் பரிபூரண ஒளி நிறைந்த ஆசிகள்.